ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களின் கடைசி பகுதியில் நின்று கொண்டிருக்கின்ற போது தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வசனத்தை சொன்னார். தாம் பரமேறி போன பின்பு தம்முடைய சீஷர்கள் ஒருவரிலொருவர் அன்பும் ஐக்கியமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அவர்கள் ஒருவரிலொருவர் காண்பிக்க வேண்டிய அன்புக்கு முன் உதாரணமாக இயேசு தன்னையே வைத்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்று. இது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு மட்டும் உரியதல்ல, நமக்கும் உரியதுதான். புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் சகோதரர்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு எப்படி நம்மை நேசிக்கிறாரோ அதுபோல நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் இந்த இடத்தில் நாம் தவறு இழைத்து விடுகின்றோம். பிறர் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அதுபோலதான் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறோம். இது வேதம் காட்டுகின்ற நல்ல நெறிமுறை அல்ல. இயேசு நம்மை நேசிக்கிறது போல நாமும் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதற்கு பழகி கொள்ளுவோம். நம்மை பிறர் பகைக்கலாம், துன்பப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், குற்றவாளிகளாக சொல்லலாம். சில நேரங்களில் அறியாமையிலும் சில நேரங்களில் வேண்டுமென்றே கூட அப்படி செய்யலாம். ஆனால் இயேசு ஒருவருக்கும் ஒரு நாளும் தீங்கு செய்யவில்லை, பகைக்கவும் இல்லை. அதுபோல நாமும் பிறர் நமக்கு என்ன செய்தாலும் அவர்களை இயேசுவை போல நேசிக்கிற மனோபாவம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படி செய்வோமானால் நாம் அவருடைய சீஷர்களாக காணப்படுவோம். மாறாக அவர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்ளுகிறது போல நாமும் நடந்து கொண்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பிறருக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு வித்தியாசம், நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்பதுதான். அதை எப்படி நாம் விளங்க பண்ண முடியும் என்றால் இயேசுவை போல எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறதுனால தான். ஆகவே இந்த காலை வேளையிலே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் பிறரிடத்தில் இயேசுவை போல அன்பு கூறக்கூடிய நல்ல இருதயத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அவருடைய சீஷர்களாக வாழுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நீர் எங்களில் அன்பாயிருக்கிறது போல நாங்களும் பிறரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் என்கிற உம்முடைய புதிதான கட்டளையை எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய சீஷர்களாக நாங்கள் எங்களை விளங்க பண்ணி கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.